கிழக்கு மற்றும் மேற்கு தாம்பரத்தை இணைக்கும் நடை மேம்பாலம் அமைக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் உயிரை பணயம் வைத்து தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மீரான். கிழக்கு மேற்கு தாம்பரங்களை இணைக்கும் வகையில் கடந்த திமுக ஆட்சியில் இந்த கிழக்கு மேற்கு தாம்பரங்கள் இருக்க இந்த ரயில்வே மேம்பாலமானது கட்டப்பட்டது. அந்த ரயில்வே மேம்பாலம் கட்ட முடியும் தருவாயில் தேர்தல் வந்ததால் அவசர கதியில் இந்த மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டது. அதன் பிறகு அதிமுக ஆட்சி தொடங்கப்பட்டது. இந்த ஆட்சியின் போது இந்த மேம்பாலமானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்பட்டது. இருந்தபோதிலும் இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்ட பொழுது கிழக்கு மேற்கு தாம்பரம் பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் நடை மேம்பாலம், சர்வீஸ் சாலை ஆகியவை அந்த திட்டத்தில் இருந்தன. கடந்த 5 ஆண்டு காலத்திலே அந்த திட்டத்தில் மேம்பால பணிகள் நடைபெற்றாலும் அந்த நடை மேம்பாலம் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் அமைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. இதனால் கிழக்கு தாம்பரத்திலிருந்து வசிக்கும் மக்கள் தாம்பரம் பகுதியில் செல்வதற்கு இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் நிலையே ஏற்பட்டுள்ளது. அந்த பக்கமும் பிரிட்ஜ் கட்டிட்டாங்க, இந்த பக்கமும் பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. நிறைய வயசானவங்க எல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பசங்க கூட போகும்போது கீழே விழுறாங்க. நானும் முன்னாடி பார்த்துருக்கேன். நான் 6th இதே வழியில தான் போறேன். 7 வருஷமா இதே வழி தான் போறேன். ரொம்ப வர எல்லா தடைகளும் வழியை மறிச்சுதான் போறாங்களே தவிர வழி விட்ட மாதிரி பசங்களுக்கு தெரியல இது வரைக்கும். தொடர்ந்து இந்த பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அடிக்கடி விபத்தில் சிக்குகிறார்கள். அது மட்டுமல்லாது இரவு நேரங்களில் இந்த ரயில்வே தண்டவாளம் பகுதியில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதால் பெண்கள், முதியோர்கள் இந்த பகுதியில் செல்வதை மிகவும் அச்சப்படுகிறார்கள். இந்த பகுதியில் பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த ரயில்வே நடை மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். ரயில்வே நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும்.